குட் மார்னிங் சாம்பியன்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட வர்னிஷ் நீட் ஆஸ்பிரண்ட் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்டன்ட் 1 ரியாக்டன்ட் 2ஓட இதுவாகுது. எண்டோனா என்ன அர்த்தம்? உள்ளேன்னு அர்த்தம். அப்போ ரியாக்டன்ட் கூட தான் சேரும். கிவ்ஸ் த P1 and P2. ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 வச்சுக்கலாம். இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா டெல்டா H இஸ் பாசிட்டிவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷனு உள்ளேன்னு அர்த்தம். எண்டோனா உள்ளே அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல டெல்டா H இஸ் பாசிட்டிவ். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக்னா வெளியே போகும். ஸோ வெளியே போனால R1 + R2 P1 + P2 வெளியே போகும்னால இந்த பக்கம் டெல்டா H போட்டுக்கலாம். ப்ராடக்ட் அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா R1 + R2 - டெல்டா H gives P1 + P2. ஸோ வந்து இங்கே டெல்டா H வந்து இஸ் நெகட்டிவ். எக்ஸோல வந்து நெகட்டிவ். எக்ஸோனா வெளியே போறதுனால நெகட்டிவ், எண்டோனா உள்ள கொடுக்கறனால பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வர்னிஷ். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல ஹீட் உள்ளே இருக்கிறதுனால டெல்டா H பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே எக்ஸோதெர்மிக் வந்து ஹீட்டை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்றப்ப டெல்டா H வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ உள்ளேனா பாசிட்டிவ், வெளியேனா நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.